இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறது. இங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க, எங்கேயும் இல்லை, கல் தூக்க தான். நம்ம அண்ணாத்தா கல் தூக்கியே போட்டு ஆகணும்னாரு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி வர வேண்டியது, கொஞ்சம் வேலைனால அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ கல் தூக்கி போட தான் வந்திருக்கோம் ரோஸ்மியாபுரத்தில். போனதும் நாங்கள் என்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆள்கிட்ட அண்ணாத்தையும் அட்வைஸ் கேட்டாப்புல கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி களத்துக்கு கிளம்பிட்டாரு. என்னடா நொண்டி நொண்டி நடக்காருன்னு பார்க்காதீங்க, நேற்றுக்கு அவருக்கு தொடை போயிடுச்சு. களத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லையும் கண்ணா பின்னான்னு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. இதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கல் இருக்கும். 40, 55 கிலோ, 85 கிலோ, 104 கிலோ. இந்த 4 கல்லையும் யாரு ஷோல்டருக்கு மேல இப்படி தூக்கி போடுறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க. நம்மளால என்னமோ 4 கல்லையும் 4 திசையில தூக்கி எரிஞ்சிட்டு வேற கல் எங்க இருக்குன்னு ஓடுறாரு. அப்புறம் என்ன, அண்ணாத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு காம்படிட் பண்ண போறவங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 85 கிலோ கல் இருக்கும். அந்த 85 கிலோ கல்ல அவங்க ஷோல்டருக்கு மேல தூக்கி போடணும். எல்லாருக்குமே 2 நிமிஷம் டைம் தான். அந்த 2 நிமிஷம் டைம்ல எவ்வளவு கவுண்ட் அவங்க வந்து ஷோல்டருக்கு மேல தூக்கி போடுறாங்கிறது தான் கணக்கு. நம்ம அண்ணாத்த என்னமோ 10 வாட்டி போட்டாரு, ஆனா அதுக்கு மேல ஒருத்தங்க போட்டாங்க. ஸோ அண்ணாத்தாக்கு கிடைக்கல. அடுத்த ரவுண்ட் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இது ஒரு ஓப்பன் கேட்டகரி மாதிரி தான், யாருனாலும் காம்படிட் பண்ணிக்கலாம். 40 கிலோ கல்ல வந்து ஒன் ஹேண்ட்ல யார் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுலயும் நம்ம அண்ணாத்தைக்கு கிடைக்கல. கேம் முடிஞ்சோடனே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இடையில ஒரு டீ பிரேக் நிப்பாட்டினோம். பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து மாஸ்டரையும் ப்ரோவையும் வழி அனுப்பிச்சிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.